இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் எம்பிக்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தாக்குவதற்கு வாய்ப்பிருந்தது என்ற அடிப்படையில் தான் பிரதமரை தான் அவைக்கு வர வேண்டாம் என்று கூறினார் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவை தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இது கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு குற்றச்சாட்டா பாக்குறேன். அதாவது பிரதமர் உரைக்கு, இது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிரதமர் பேசுவது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அது இந்த வாட்டி ராகுல் அவர்கள் எழுப்பிய ஒரு பிரச்சனைக்கு அந்த விவாதம் அல்லது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை ஓம் பிர்லா அலோவ் பண்ணல அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த 3 நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால லோக்சபாவே தள்ளி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த பிரச்சனையை பத்தி எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதி உரையின் மீது எதிர்கட்சி தலைவரை பேச விடாம செஞ்சது வரலாற்றில் இதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தங்களை எதிர்கட்சி தலைவரை பேசுறதுக்கான ஒரு அனுமதி கோரி தான் அவங்க பாராளுமன்றத்துக்குள்ள இந்த எம்பிக்கள்லாம் தர்ணா பண்றாங்க. 8 பேரை இந்த கூட்டத்தொடர் முழுதும் நீக்கிக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அவங்களுடைய நோக்கம் எதிர்கட்சி தலைவரை பேச அலோவ் பண்ணணுன்றதானே தவிர பிரதமரை அட்டாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஓம் பிர்லா சொன்னார்னா அது கொஞ்சம் அதிகபட்சமான விஷயம் என்பது என்னுடைய கருத்து. பிரதமர் அவருடைய உரையை சொல்லிட்டு போறார். அவரோட சீட்ல போயிட்டு அவரை அட்டாக் பண்ற லெவல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பார்லிமெண்டரியன்ஸோட தரம் தாண்டு போலன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.